ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ட்ரேடருக்கு அண்ட் ஒரு இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 3 ஸ்கில் இருக்குது. சரியா? இந்த ஸ்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரேடராகவும் மாறுவீங்க. ஓகே, இப்போ இந்த 3 ஸ்கில் என்ன, அந்த 3 ஸ்கில்லை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது இந்த 3 ஸ்கில்லில் முதலாவது ஸ்கில் என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோயினை நீங்கள் பை பண்ணுறீங்க. சரியா? இப்போ அந்த கோயினை நீங்கள் பை பண்ணுறீங்க, அந்த கோயினை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கோயினை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னால், அந்த கோயினுடைய டீம் யார், அந்த கோயின் என்ன ரீசனுக்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான சாரி, இப்போ அந்த கோயின் எங்களுக்கு என்ன சொல்யூஷன் தரும். சரியா? அண்ட் அந்த கோயினுடைய கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக. சரியா? அது மட்டும் இல்லாமல் அந்த கோயின் யூட்டிலிட்டியா அப்படின்னு சொல்லுறது, அந்த 4 விஷயத்தை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். இப்போ முதலாவது நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம் அந்த கோயின் என்ன ரீசன், என்ன பர்பஸ் எங்களுக்கு இருக்குது, அந்த கோயின் எங்களுக்கு என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். சரியா? ப்ராப்ளம் சால்விங், அந்த எங்களுக்கு இருக்கிற என்ன ரியல் வேர்ல்டு இருக்க என்ன ப்ராப்ளம் எங்களுக்கு சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறத முதலாவதாக பார்க்கணும். சரியா? ரெண்டாவதாக பார்க்க வேண்டியது அந்த கோயினுடைய டீம், அந்த கோயினுடைய டெவலப்பராக இருக்கட்டும், சிஇஓவாக இருக்கட்டும். சரியா? இது எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். சரியா? அப்போ அந்த கோயினுடைய டீம் யார், சரியா, இன்வெஸ்டர்ஸ், அந்த கோயினுடைய டீம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். அவங்க எல்லாம் யார், அவங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, இல்லைன்னு சொன்னால் அவங்க பிகினர்ஸ் சொன்னால் இப்போ அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் செய்கிறாங்கன்னா, அப்படி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். சரியா? மூணாவது என்ன பார்க்கணும்னு சொன்னால், இந்த கோயினுக்கு யூட்டிலிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி மூணாவதாக கட்டாயமாக பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ நாலாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கோயினோட கம்யூனிட்டின்னு சொன்னால், இப்போ நாங்கள் எல்லாம் இருக்கிறோமே, இப்போ நாங்கள்லாம் சேர்ந்த ஒரு கம்யூனிட்டி. இப்போ அந்த மாதிரி இந்த கோயினுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும். கம்யூனிட்டின்னு சொன்னால் இப்போ இருக்கிற பொதுவாக இருக்கிற மக்கள். சரியா? இப்போ அவங்க எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, சரியா, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி இருக்கும். அந்த கம்யூனிட்டி பெருசாக இல்லைன்னு சொன்னால் சின்ன ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறத கட்டாயமாக பார்க்கணும். ஓகே, இப்போ ரெண்டாவது விஷயத்தை போவோம். இதெல்லாம் வர முதலாவது விஷயத்துக்குள்ள இப்போ ரெண்டாவது ஸ்கில்லுக்குள்ளே போவோம். ரெண்டாவது ஸ்கில் வரதுன்னு சொன்னால் இமோஷனல் கண்ட்ரோல். இந்த இமோஷனல் கண்ட்ரோலை பற்றி நாங்கள் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ஏன்னு சொன்னால், இந்த இமோஷனல் கண்ட்ரோல் தான் ஒரு ரோல் பிளேயாக, ஒரு கேம் சேஞ்சராகவே மார்க்கெட்டில் இருக்க இந்த இமோஷனல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல 2 இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வரும். முதலாவது இமோஷன் அது என்னென்னு சொன்னால் ஃபியர்னு சொன்னால் பயம்டா. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் நீங்கள் கொஞ்சம் மேலே வச்சு நீங்கள் பை பண்ணிட்டீங்க. சரியா? நீங்கள் சட்டனாக மார்க்கெட் கிராஷ் ஆகுது. இப்போ கிராஷ் ஆகக்குள்ள மார்க்கெட் இன்னும் ஒரு கீழே தான் உளும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் செல் பண்ணி விட்றீங்க. இப்போ ஃபியரில் நீங்கள் செல் பண்ணுறீங்க. சரியா? அதே மாதிரி அது என்ன செய்யணும்னு சொன்னால், மார்க்கெட் ஃபுல்லாக கீழே திருப்பி நாங்கள் வெயிட் பண்ண எதுக்குன்னு சொன்னால் அடுத்த சைக்கிள் வரைக்கும். அப்போ மார்க்கெட்டில் ஒவ்வொரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிள் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பேஷன்ஸ் பொறுமை இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம். நீங்கள் இதில் செல் பண்ணதை விட அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பொறுமை தேவை, பேஷன்ஸ் கட்டாயம் தேவை. சரியா? ரெண்டாவது இருக்கிற எமோஷன்ஸ் தான் கிரேட்னு சொன்னால் பேராசை. இப்போ மார்க்கெட் ஹைப் ஆகி மேலே மூவ் ஆகுது. அப்போ மேலே மூவ் ஆகிறதுக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அந்த மேலே இருக்கிற பிளேஸில் நீங்கள் பையை ப்ளேஸ் பண்ணிவிட்டீங்க. பையை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் கீழே வரும். அப்போ கீழே வர கிட்ட உங்களுக்கு நீங்கள் லூஸ் தான் பண்ணுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். நீங்கள் இன்னும் மேலே போக நீங்கள் அங்கே வச்சு நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அப்போ இங்கே கட்டாயமாக இருக்கக்கூடிய ரூல் என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னால் மார்க்கெட் உங்களுடைய மணியை கண்ட்ரோல் பண்ணிடும். சரியா? இதுதான் ரெண்டாவது ரூல். மூணாவது ரூல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் நாங்கள் நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்போம். ஏன்னு சொன்னால், இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்றதே சொல்லலாம். ஏன்னு சொன்னால், இப்போ பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களும் சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க தான், இல்லைன்னு இல்லை. இப்போ அவங்களும் ஹியூமன்ஸ் தானே. இப்போ அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பவரான விஷயம் என்னென்னு சொன்னால், அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அவங்க அவங்களோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுவாங்க. எல்லா மணியும் கூட ஒரு கோயினில் அவங்க போட மாட்டாங்க. சரியா? மற்றது அவங்க அவங்களால எவ்வளோ லூஸ் பண்ணிடும், எத்தனை டாலர்ஸ் அவங்களால லூஸ் பண்ணிடும், அந்த லூஸ் பண்ணிடும் அமௌண்ட் மட்டும் தான் அவங்களோட ஸ்டாப் லாஸ் வைப்பாங்களே தவிர அதை விட கூட அவங்க வைக்க மாட்டாங்க. அப்போ இங்கே விளங்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ப்ரோ ட்ரேடர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆகிடும். ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, எதுவுமே தெரியாது. நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு மார்க்கெட்டில் சர்வை பண்ண இயலாது. அப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் என்னென்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் சர்வை பண்ணணும்னு சொன்னால், இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் உங்கள்ட்ட இருக்கிற எல்லா மணியும் போட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி உங்களுடைய மணியை ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டு உட்காரல. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் சர்வை பண்ணணும். ரெண்டாவது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணிடும். அப்போ நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் இருக்கணும். அதுக்கு பின்னால் தான் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகிடும். சரியா?
ஓகே, நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி ஆர்வம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால், இந்த ரூலெல்லாம் எப்படி என்ன மாதிரி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்வம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய CoinTrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.